بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மகத்தான பேரருளால் புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தின் மகத்துவமிக்க ஜும்ஆவுடைய தினத்திலே எண்ணிமிக்க அவனுடைய இல்லத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கூர்மச் செய்து அல்லாஹ் தன்னுடைய பொருளையும் ரஹ்மத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக தேர்வு செய்து கொண்டான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய மகத்துவம், அவனுடைய கண்ணியம், மேன்மைகள், இவைகளை பற்றியெல்லாம் முழுமையாக நாம் நம்முடைய சுய ஆய்வினால் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள். ஏனென்றால் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆய்வு கருவிகள், அறிந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய உறுப்புகள் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, அந்த அளவுக்கு தகுதியை பெற்றதாக அமைந்திருக்கவில்லை. கண்ணால் பார்த்து ஒன்றை நாம் இன்னதுதான் என்பதாக அறிந்து கொள்வதற்கு உருவ நிலையில கண் நமக்கு உதவி செய்கிறது. என்றாலும் உலகிலேயே அந்த கண் நம்மை ஏமாற்றி விடுவதை நாம் அறிந்திருக்கிறோம். விஞ்ஞான உலகம் சொல்கிறது பூமியை உருண்டை என்று. கண் பார்த்து சொல்கிறது உருண்டை இல்லை, அது பட்டையாக, தரையாக, சமத்துவ வெளியாக நம்முடைய கண் நமக்கு பூமியை பற்றி காட்சிப்படுத்துகிறது. உண்மைக்கு புறம்பான இந்த கண்ணின் மூலமாக உலகிலேயே நாம் அடிப்படைக்கு உண்மைக்கு மாற்றமான ஒன்றைத்தான் காண முடிகிறது. ஒரு விஷயத்தை ஒருவர் கூறுகிறார், இரண்டு பேர் அதை கேட்கிறார்கள். கேட்கக்கூடியவர்கள் அந்த தகவலை ஒன்று போன்று விளங்குவதில்லை. ஒருவர் ஒன்றை விளங்குகிறார், மற்றொருவர் வேறு ஒன்றை விளங்குகிறார்.
சொன்னவர் ஒன்று தான், பேச்சும் ஒன்று தான். கேட்பவர்களை பொறுத்து, புரிதலை பொறுத்து மாறுபட்ட விவரங்களாக அவருடைய உள்ளத்தில் பதிவை ஏற்படுத்துகிறது. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கேட்கக்கூடியவர்களை பொறுத்து அவரவர்கள் விளங்கிய நிலையில் அதை தங்களுக்கு அடுத்த தாபியீன்களுக்கு கூறி, தாபியீன்களுக்கு கூறி அவர்களுடைய வாக்குமூலத்தை கேட்ட இமாம்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை தங்களுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஹலால் என்றும் ஹராம் என்றும் ஒரே விஷயத்தை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் கூறினார்கள் என்று ஒரு பிரிவினரும், அதே விஷயத்தை வைத்து வேறொரு பிரிவினர் அதற்கு மாற்றமான கருத்தை விளங்கியதின் காரணமாக அதன் அடிப்படையில் மதுஹபுகள் பிரிந்தன. இவ்வாறான பிரிவு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடியதின் காரணமாக இஃப்திலாஃபுல் உம்மத்துடைய இஃப்திலாஃபுல் ஐம்மா ரஹ்மத்துல் லில் உம்மா, இமாம்களுடைய மாறுபட்ட இந்த ஆய்வு முடிவுகள் அது உம்மத்துகளுக்கு பெரிய ரஹ்மத்தாக இருக்கிறது என்பதாக இந்த மாறுபட்ட கருத்தையே அது விரோதத்திற்கு காரணமில்லை, அது அவர்களுக்கு காரணம் என்பதாக அதன் முடிவுகளை பற்றி மகான்கள் குறிப்பிடுகிறார்கள். உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த பிரதேசம், அவர்களுக்கு தகவல் கிடைத்த முறைகள், இவைகளை வைத்து குல்லத்தை மிக குறிப்பிட்ட அளவுக்கு, குறைந்த அளவுக்கு நீர் இருந்தால் அதில் ஒன்று செய்யலாம் என்ற முடிவை தாங்கள் சுயமாக அதை மேற்கொள்ளவில்லை, சஹாபாக்களுடைய அறிவிப்பை வைத்துத்தான் மேற்கொண்டார். குல்லத்தன் என்று சொன்னால் நீங்கள் மலபாரிலோ அல்லது ஷாஃபி மதுஹபுடைய பள்ளிவாசல்களிலோ சென்று பார்த்தால் நம்முடைய பெரிய ஹவுல் இல்லை, ஒரு 20ல் ஒரு பங்கு தான் ஹவுல் இருக்கும். எல்லோரும் அதில் கையை விட்டு முகத்தை கழுவுவார்கள், கையை கழுவுவார்கள். கழுவக்கூடிய தண்ணீர் அந்த ஹவுலிலும் விழும், வெளியிலும் விழும். அது ஆகமாக்கப்பட்டதாகவே மார்க்க தீர்ப்பு இருந்தது. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த ஹதீஸை விளங்கிய அவர்களுடைய விளக்கத்தின் மாறுபாடின் மூலமாகத்தான் இதுவும் இந்திய ராவிகள் அறிவிப்பாளர்களுடைய மூலமாக இமாம்களுக்கு கிடைத்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வுக்கு இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அதிகமான ரிவாயத்துகள், அறிவிப்புகள் தான் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் மற்ற 3 இமாம்களுக்கான இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலம் முந்தியதாக இருந்ததன் காரணமாக அறிவிப்புடன் சேர்ந்து அதிகமான உம்மத்துடைய அமல் எதுவாக இருந்தது என்பதை பார்த்து 40க்கு 40 என்ற அந்த அளவிலே ஒவ்வொரு புறமும் 10 10 10 10 என்பதாக இப்படி 40 முழம் உண்டான ஹவுலில் நாம் ஒன்று செய்யக்கூடிய தண்ணீர் அதில் விழுந்தால் அது நஜிஸாகாது என்பதாக அவர்கள் தஹ்கீக் செய்து ஆய்வு செய்து முடிவுக்கு வந்தார்கள். இப்போது நம்முடைய பள்ளிவாசலில் அப்படி 10 10 10 என்பதாக 4 புறமும் 10 இல்லாவிட்டாலும் கூட அந்த 4 10ஐயும் சேர்த்து 4 16 160 முழம் அளவுக்கு நீளமாகவோ அல்லது நீள சதுரமாகவோ அல்லது வளைவாகவோ எப்படி இருந்தாலும் அந்த ஹவுலிலே கையை விட்டு ஒன்று செய்யலாம், ஒன்று செய்த தண்ணீர் விழுந்தாலும் நஜிஸ் ஆகாது. இப்படி ஒரு தஹ்கீக். ஒரே நபி அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளும் பொன்மொழிகளும் ஒன்றுதான். விளங்கக்கூடியவர்களுடைய அனுமானம், அபிப்பிராயம், விளங்கும் சக்தியை பொறுத்து மாறுபட்டது. இவர்கள் சிறிய அளவு தண்ணீர் இருந்தால் அதில் ஒன்று செய்யலாம் என்று கூறுகிறார்கள்.
அந்த அளவுக்கு தண்ணீர் இருந்தால் ஒன்று செய்தால், நான் ஒன்று செய்த தண்ணீர் அது உள்ளாலே விழுந்தால் நஜீஸ் ஆகிவிடும் தண்ணீர் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இதுவும் சரிதான், அதுவும் சரிதான். இவர்களுடைய விளக்கத்திலே அறிந்து கொண்ட அந்த விஷயம் ஒரு நேரத்தில் ஒரு மஜ்லிஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறப்பட்டது. உலகமெல்லாம் மாறுபட்ட நிலையில் படைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் எவ்வளவு தண்ணீர் சௌகரியமாக கிடைக்கிறதோ அப்படி வேறு இடங்களிலே, ராஜஸ்தானிலே அப்படி தண்ணீர் கிடைக்காது. அதுபோன்று அரபு நாட்டிலே தண்ணீர் மிக குறைவாக கிடைக்கக்கூடிய பிரதேசம். அந்த வறண்ட பூமியில் குறைந்த நீர் இருந்தால் கூட அதை பயன்படுத்தி இபாதத்தில் ஈடுபடுவதற்கு சிரமம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த நாட்டிலிருந்து வந்த மக்களுக்கு அது போன்ற ஒரு மஜ்லிஸிலே, ஒரு சபையிலே ஒன்று செய்வதற்கு எவ்வளவு தண்ணி வேண்டும் என்பதாக கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த அறிவிப்பை அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அறிவித்தார்கள். அதை கேட்டு மற்றவருக்கு அறிவித்தார்கள். அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போய் சேர்ந்துச்சு. இப்பொழுது இரண்டுமே சரிதான். வெளியில் பார்த்தால் மாறுபட்ட கருத்து. அடிப்படையில் எல்லோரும் இப்படித்தான் பெரிய அளவு ஹவுது கட்ட வேண்டும் என்றால் தண்ணிக்கு எங்கே போறோம்? அப்போ இஃப்திலாஃபுல் அயிம்மா, இமாம்களுடைய மாறுபட்ட கருத்து ரஹ்மத்துல் லில் உம்மா, உம்மத்துகளுக்கு பெரிய ரஹ்மத் என்பதாக மகான்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இதை சொன்னால் இதே நேரம் போயிடும். இப்போ போச்சு 10 நிமிஷம். இப்படி மாறுபட்ட கருத்துகளின் மூலமாக அது வரையறைக்குட்பட்டதாக இருந்தால் மட்டுமே இதை பயன்படுத்தி வேற தப்பா எடுத்துக்காதுங்க. அவங்களுக்கு சாதகமா பேசுறாங்க போட்டு அப்படி எல்லாம் இல்லை. இது உசூல் ஹதீஸ், உசூல் ஃபிக்ஹ் என்ற இந்த வரையறைக்குள்ளால் இப்போதெல்லாம் அதுக்கு தஹ்கீக் செய்து ஆய்வு செய்து முடிவு செய்ய வேண்டிய அளவுக்கு விட்டு போகவில்லை இமாம்கள். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு வச்சுட்டாங்க. ஒழுங்கா கட்டையில் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டாலே பெரிய பாக்கியம். இப்பொழுது நீங்கள் நான் பிரியாணி சமைப்பேன், நான் தான் சமைச்சு நான் தான் சாப்பிடுவேன்னு உட்கார்ந்தா பிரியாணியா இருக்காது. பேர் தான் பிரியாணி சொல்லலாம், மார்க்கமாக இருக்காது, பிரியாணியா இருக்காது. ஏனென்றால் முழு ஆய்வுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய திறமையும் அதற்கான அந்தஸ்தும் இந்த காலத்தில் இல்லை. ஒரே ஒரு உதாரணம், எதையோ சொல்ல வந்து எங்கேயோ போச்சு என்றால் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். பெண்களுக்கு மாதவிடாய் வருகிறது. மாதவிடாய் காலத்தில் தொழுகுவது விலக்கப்பட்டிருக்கிறது. அக்கிமி ஸலாத் என்று அல்லாஹ் உத்தரவு செய்திருக்கிறான். அதே நேரத்தில் மாதவிடாய் காலத்தில் தொழுகக்கூடாது என்றும் அல்லாஹ் உத்தரவு. இப்பொழுது மாதவிடாயுடைய அளவு எவ்வளவு? சிலருக்கு 3 நாள், சிலருக்கு 7 நாள், சிலருக்கு 10 நாள், சிலருக்கு 15 நாள். இப்படி மாறுபட்ட நாட்களின் எண்ணிக்கையில் மாதவிடாய் வரும்போது எந்த நாள் வரை அசல் மாதவிடாய், அதற்கு மேல் வந்தால் வியாதியினால் ஏற்பட்ட மாதவிடாய் என்பதாக கருதி ஒவ்வொரு வேளைக்கும் சுத்தம் செய்து கொண்டு தொழ வேண்டும் என்ற சட்டத்தை நிர்ணயிப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அந்த காலத்தில் பெரிய ஆய்வுக்கான வாய்ப்பு இருந்தது. அடிமைகள் விலைக்கு வாங்கப்பட்டு விலைக்கு விற்கப்பட்டு அவர்களுடைய தொடர்பை வாங்கியவர்கள் பெறுவதற்கான அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த காலத்தில் இருந்ததன் காரணமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதானமான 2 மாணவர்கள், ஒன்று இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மற்றொன்று இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய இபாதத்துகளில் அவர்களுடைய தீர்ப்புக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. முஆமலாத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஹஜ்ரத் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆய்வுகளுக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. ஹனஃபி மذஹபை பொறுத்து இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டிற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் விருந்துக்கு வந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஷா தொழுகைக்கு பின்னால் ஒழு செய்து கொண்டு தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபட்டார்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருப்பிலே படுத்துக்கொண்டு போர்வையை போத்திக் கொண்டு படுத்திருந்தார்கள். சுபுக்கு பாங்கு சொல்லப்பட்டது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே ஒழுவை கொண்டு சுபு தொழுகைக்கு சென்றார்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படுக்கையில் இருந்து எழுந்து அப்படியே தொழுகைக்கு சென்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதிர்ச்சி அடைந்து ஒழு செய்யல,
படுத்து கிடந்த ராத்திரி அப்படி வந்து தொழு வர்ணங்களை இது நபிசல்லாசன் மட்டும் தானே தூங்குவதன் மூலமாக ஒது முடியாது என்பதாக நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள். நபிசல்லாசனுடைய ஹதீஸை வைத்து ஹசாயிசுன் நபி நபிசல்லாசன் பிரத்யேக ஒரு அனுமதி. நாமெல்லாம் உம்மத்துகள் தாங்கள் படுத்திருந்து விட்டு அப்படியே ஒது செய்யாமல் தொழுகைக்கு வந்து நிற்கிறீர்கள் என்று கேட்டபோது, தூங்கினால் தானே ஒது முடியும், நான் தூங்கவே இல்லை என்று சொன்னார். அப்படியா? ஆமா, ஒரே ஒரு மசாலா விஷயத்தில் அதற்கு ஆதாரங்களை ஆய்வு செய்து இரவு முழு நான் கழித்து விட்டேன். நீங்கள் உங்களுடைய நெத்தியை அல்லாஹுடைய தர்பாரிலே சாய்த்தது போன்று என்னுடைய உள்ளத்தை அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி நான் ஆய்வு செய்வதிலே ஈடுபடுத்துவதன் காரணமாக நான் தூங்கவே இல்லை, தூங்கினால் தானே ஒழு முடியும் என்று சொன்னார். அந்த முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பலதரப்பட்ட நாடுகளிலிருந்து 360 அடிமை பெண்களை விலைக்கு வாங்கினார்கள். எதற்காக என்றால், மாதவிடாய் விஷயத்தில் இந்திய உம்மத்துகளுக்கு பல இஸ்லாம் உலகமெல்லாம் பரவிவிடும். பெண்களுடைய உடல் ரீதியான பக்குவம், அவர்களுடைய நாட்டுடைய சீதோஷ்ண நிலை, இப்பொழுது ஐஸ் பனிக்கட்டி உறையும் பிரதேசங்கள், உஷ்ண பிரதேசங்கள், மத்திய சீதோஷ்ண நிலை உள்ள பிரதேசங்கள், இங்கெல்லாம் வாழக்கூடிய பெண்களுக்கு மாறுபட்ட நிலை மாதவிடாய் வெளிப்படுவதற்கு உண்டான சூழ்நிலை இருப்பதன் காரணமாக இந்திய காலத்தில் அதற்கான வாய்ப்புகளை உம்மத்துகள் பெறமாட்டார்கள் என்று பலதரப்பட்ட நாடுகளிலிருந்து விலைக்கு விற்கப்பட்ட பெண்களை எல்லாம் வாங்கி அந்த பெண்களிடம் ரகசியமான மறைவான விஷயங்களை கேட்பதற்கு விலைக்கு வாங்கியவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெண்ணிடம் உனக்கு மாதவிடாய் என்று வருகிறதோ அந்த எனக்கு சொல்ல வேண்டும் என்று நாளை குறிப்பிட்டு வைத்தார்கள். என்று அவர்களுக்கு மாதவிடாய் நின்று விட்டதோ அந்த நாளையும் குறிப்பிட்டு வைத்தார்கள். இப்படி 360 பெண்களுடைய மாதவிடாயுடைய அளவுகளை குறிப்பெடுத்து வைத்து கடைசியாக தீர்ப்புக்கு என்ன வந்தார்கள் என்றால், ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வருவதின் குறைந்த காலம் 3 நாள், அதிக காலம் 15 நாள். இதற்கு மேல் வந்தால், இதற்கு குறைவாக இருந்தால் மாதவிடாய் கணக்கில் வராது. இது வியாதியின் மூலமாக ஏற்பட்ட மாதவிடாய் துணியை சுத்தம் செய்து கொண்டு புதிய அந்தந்த வக்துக்கு ஒன்று செய்து தொழுது கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், இது போன்ற சந்தர்ப்பம் வாய்ப்புகள் இன்றைய முஜ்தஹிதீன்களுக்கு இருக்கிறதா? நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்திருக்கிறோம், மசாலா இதுதான் என்று சொல்வதற்கு இது போன்ற ஆய்வுக்கான தகுதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஆனால் நம்முடைய மகான்கள் என்ன ஆய்வுகளை செய்து முடிவுகளை உம்மத்துகளுக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ முறைப்படி அமல் செய்தாலே போதும். இப்ப முட்டி மோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பேச்சை கேட்க வேண்டிய நிலையும் உம்மத்துக்கு இல்லை. பேச்ச ஆரம்பிச்சு எங்கேயோ போச்சு, நபிஸல்லல்லாஹு பத்தி பேச வந்தேன் என்றாலும் இது ஒரு உங்களுக்கு பிரயோஜனமான விஷயம் தான். நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, நாம் பெற்றெடுக்கக்கூடிய உறுப்புகள் முழுமையாக யதார்த்தத்தை நமக்கு காண்பித்து தருவதற்கான வாய்ப்பை, தகுதியை, சலாகியத்தை, கபாசிட்டியை பெற்றிருக்கவில்லை. இதுதான் கண்ணுக்கு உடந்தையான உலகத்தை பட்டையாக காட்டுவதும், காதுக்கு ஒரே விஷயத்தை பலதரப்பட்ட நிலையில் மாற்று கருத்தாக விளங்க வைப்பதற்கும், நாவுக்கு ஒருவருக்கு இனிப்பாக இருக்கிறது, மற்றவருக்கு கசப்பாக இருக்கிறது, இந்த நாவும் உண்மையை காட்டித்தர. அதுபோன்று ஒருவருக்கு மல்லிகை பூ வாசமாக இருக்கிறது, இன்னொருக்கு தலையை வலிக்கிறது என்று சொன்னால் வாசம் மல்லிகை பூவில் இருக்கின்றான வாசம் தான், ஆனால் ஒருவருக்கு நல்லதாகும் ஒருவருக்கு கெட்டதாகவும் ஆகிவிடுகிறது. இவ்வாறு தான் மனிதர்களுடைய உறுப்புகள் அல்லாஹுவை முழுமையாக ஆய்வு செய்வதற்கு, அறிந்து கொள்வதற்கான கெப்பாசிட்டியை பெற்றிருக்கவில்லை. இதற்கு தான் இவ்வளவு போச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவம் நமக்கு அல்லாஹ்வின் புறத்தால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களின் முதன்மையானது என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா. மூமின்கள் மீது அல்லாஹ் செய்த நியமத்துகளை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது என்று சொன்ன அல்லாஹ், இன் தஅத்து வ இன் தஅத்து நியமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய நியமத்துகளை 1, 2, 3 என்பதாக எண்ண முடிந்தால் உங்களால் எண்ணியே முடிக்க முடியாது என்று சொன்ன அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் जो कुछ भी मिला है वो तुझसे मिला है, जो कुछ भी मिलेगा वो तुझसे ही मिलेगा. எதெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ ரப்பே உன்னுடைய பிச்சையால் கிடைத்ததுதான். இனி எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்குமோ அது நீ கொடுத்தால் தான் எங்களால் பெற முடியும், வாழ முடியும் என்று ஒரு மகான் கூறியது போன்று நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்ததெல்லாம், கிடைத்திருப்பதெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுதான், அல்லாஹ்வுடைய நியமத்து தான். ஆனால் அல்லாஹ் சொல்லி பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நியமத்து ஒன்று குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றால் லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ்
நிச்சயமாக திண்ணமாக ஒரு நியமத்தை சொல்லி பெருமை எடுத்துக் கொள்கிறான். அது என்ன நியமத் தெரியுமா? நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்துக்கு, இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பியதைத்தான் அல்லாஹ் சொல்லி பெருமை எடுத்துக் கொள்கிறான் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், உலகில் மனிதர்களுக்கு நியமத் என்ற ஒன்று கிடைக்காமல் போனால் அவர்கள் மூச்சு விடவும் முடியாது, நடக்க முடியாது, பிடிக்க முடியாது, வாழ்க்கையை மாற்றலாக முடக்கப்பட்டதாக நியமத்தான் மனிதனை வாழ வைக்கிறது. அந்த நியமத்துடைய வாய்க்கால் இந்த எதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த நியமத்துகள் அத்தனையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் அருளப்படுவதாக குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க தவறியதுதான் நம்முடைய குற்றமே ஒழிய, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களை கொண்டு தபால்காரன் என்று சொல்கிறார்களே, தகவலை கொடுக்க வந்தார், சென்று விட்டார், நம்மை கொண்டு ஒரு மனிதர் தான் என்று சொல்கிறார்களே, அப்படி அல்ல. குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. எந்த ரப்ப அனுப்பிவிட்டான் அவர்களே அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் நாம் அப்படித்தான் நினைப்போமே. ஆனால் அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. மாலிஹாது ரசூல் யாக்குல் தாம் யம்ஷி ஃபில் அஸ்வாக், என்ன இவர்கள் ரசூலாக எப்படி இருக்க முடியும்? சாப்பாடை சாப்பிடுகிறார்கள், அவர்கள் வியாபார ஸ்தலங்களிலே உலா வருகிறார்கள், இவர்கள் எப்படி நபியாக இருக்க முடியும் என்பதாக கூறி இவர்கள் மனிதர் தான் என்று சொன்னார்கள். இந்த மனிதர்கள் தான் என்று சொன்னவர்கள் எல்லாம் காஃபிர்கள். அபூ ஜஹல் சொன்னார், அபூ லஹப் சொன்னார், உத்பா உத்தைபா சொன்ன வார்த்தைகள் இவர் மனிதர் மனிதர் என்று. ஆனால் இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இப்னு அப்துல்லா என்று பார்த்தார்களோ, அந்த பார்வையும் அந்த பேச்சும் அந்த உணர்வுக்கும் வாய்ப்பு இருந்தது. அதை மட்டும் யாரும் பார்ப்பதில்லை. ஒரு அந்தஸ்து என்று வந்த பின்பு உலகத்திலே கூட நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக நம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்திருக்கலாம், அவர் தேர்தலில் போட்டியிட்டு பை சான்ஸ் அவருக்கு மினிஸ்டர் பதவி கிடைத்து விட்டது என்று சொன்னார், பாடா போடா என்று பேசிய பக்கத்து வீட்டுக்காரர் கூட அப்படி பேச மாட்டார். மினிஸ்டர் வர்றார், அவருக்குள்ள மதிப்பை கூறுகிறார், பதவிக்கான அந்தஸ்தை கூறுகிறார். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா ஆமினா அவர்களுடைய குழந்தையாக பிறந்ததும், மனைவிமார்கள் கல்யாணம் செய்தும், உணவு உண்டதும், உறங்கியதும், பஜாரில் அவர்கள் உலா வந்ததெல்லாம் மனிதர்களாக காட்டுவதற்கு அது காரணமாக இருந்தது என்பதை மட்டும் நாம் பார்த்தால், அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நாம் எந்த முறையில் பார்க்க வேண்டுமோ அதை ஒரு பெரிய பகுதியை நாம் விட்டுவிட்டோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இரண்டே இரண்டு விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் போதும். பெரிய நீட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டே ரெண்டு விஷயங்கள். என்ற வார்த்தை ஜீரோ, உயிருள்ள ஒன்றுக்குத்தான் கூறப்படும். உங்களிடம் வந்தது நூறும் கிதாபும் முபீன், நூறு என்ற ஒன்றும் இன்னும் என்று சொல்லிவிட்டு பகிரங்கமான வேதம் வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதிகமான முக்கியமான குர்ஆனை வரிவுரையாளர்கள் அனைவரும் நூறு என்ற அந்த பதம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிப்பிடும் என்று கூறுகிறார்கள். இப்போது ஒரே ஒரு சிக்கல் இங்கு வருகிறது. அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாஹ், அல்லாஹ் வானம் பூமியில் நூறு என்று கூறுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு என்று கூறுகிறான். இப்பொழுது அல்லாஹ் நூறு என்று சொல்லக்கூடிய அந்த நூறுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறாக வந்தார்கள் என்று சொன்ன இந்த நூறுக்கும் அந்த நூறு என்ன, இந்த நூறு என்ன, இதற்கும் அதற்கும் மத்தியில் உண்டான பாகுபாடு என்ன? இதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள முற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறுகிறார்கள். திர்மிதி ஹதீஸிலே வருகிறது, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முதல் எந்த வஸ்துவை உலக அல்லாஹ் படைத்தான், காலிகியத் படைப்பாளன் என்ற அந்த சிபத்தை தன்மையை எதன் மூலமாக அல்லாஹ் துவக்கினான் என்று கேட்ட போது, இப்பொழுது நகை செய்வதற்கு எதன் மூலமாக என்று ஒரு கேள்வி எழுப்பினார். அவர் தங்கத்தை பயன்படுத்தி, வெள்ளியை பயன்படுத்தி, பிளாட்டினத்தை பயன்படுத்தி என்று நாம் கூறுகிறோமே, அது போன்று ராமிட்டியில் எதை கொண்டு எந்த முறையில் அதை துவக்கினான் என்ற கேள்விக்கு நூற நபியிக்க, உங்களுடைய நபியுடைய நூரைத்தான் முதல் படைத்தான், எவ்வளவு காலம் விரும்பினானோ அவர்களுடைய அந்த நூரை தன் முன்னால் வைத்து அதை பார்த்துக் கொண்டே இருந்தான். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இதற்கு தயவு செய்கின்றன, உறுதிப்படுத்துகின்றன. இப்படி முதல் படைக்கப்பட்ட நூர் சிஹாசித்தாவுடைய ஹதீஸின் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒன்று. புகாரி இமாம் அவர்களுடைய உஸ்தாதான அப்துல் ரஸாக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸன்னஃப் அப்துல் ரஸாக் என்பதாக ஒரு தனி கிதாப் இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி புகாரி ஹதீஸை குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் வைத்து பார்க்கக்கூடிய நாம் யாரின் மூலமாக அந்த ஹதீஸ்களை எல்லாம் பெற்றார்களோ அவருடைய உஸ்தாத் அப்துல் ரஸாக்.
அவங்க முசன்னப் அப்துல் ரஸாக் என்பதாக தங்களுடைய காலத்தில் ஒரு கிதாபை எழுதியிருந்தார்கள். அந்த கிதாபில் குறிப்பிடுகிறார்கள் இதே ஹதீஸை. இப்பொழுது 100 என்ற பதம் அல்லாஹுக்கும் பொருந்தும் ரசூலுக்கும் பொருந்தும் என்றால் ஷிர்கா? ஷிர்க் இல்லை. எப்படி அதை விளங்க வேண்டும் என்று விளங்கிவிட்டால் அதற்கு பின்னால் பிரச்சனை தீர்ந்துவிடும். அவ்வளவு அகலக்கல்லாஹு நூரி, முதல் அல்லாஹ் என்னுடைய நூரைத்தான் படைத்தான். குல்லு செய்யும் இந்நூறி, எல்லா வஸ்துக்கும் என் நூரை கொண்டு தான் படைக்கப்பட்டன என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அந்த நூறுக்கு விளக்கம் தரும்போது வஸ்ஸம்சு வல் கமரு, சூரியனும் சந்திரனும் கூட என்னுடைய நூறால் தான் படைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். சூரியன் ஆக பிரமாண்டமான ஒளி, கரித்து விடக்கூடிய உஷ்ணத்தை பெற்று இருக்கக்கூடிய ஒளி. சந்திரனும் சாந்தமான ஒளி. இப்பொழுது சூரியனுடைய ஒளிக்கு முன்னால் சந்திரன் வந்துவிட்டால் அப்பொழுது சூரிய கிரகணம் ஏற்பட்டு வருகிறது. அந்த சந்திரன் கூட சூரியனுடைய ஒளியை மறைப்பதன் காரணமா இந்த குறைந்த ஒளி உண்டான ஒன்றை மிக வேகமான ஒளி வரும்போது மறைக்கிறது. 1000 வால்டேஜ் பல்பை போட்டால் அதற்கு பக்கத்தில் 10 வால்டேஜ் உண்டான ஒரு பல்பை வைத்தால் ஒளியும் வரும், அந்த 10 வால்டேஜ் பல்புடைய நிழலும் வரும். இப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் என்று சொன்ன அந்த சஹாபாக்களால் யதார்த்தமாக பார்க்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு நிழல் விழவில்லை. சூரியனுடைய பிரம்மாண்டமான ஒளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸ்தூல சரீரம், ஜிஸ்மானி சரீரம், மாத்தி சரீரம், உணவு உண்டு மனிதர்களாக காட்சியளிக்கக்கூடிய இந்த சரீரத்தை பெற்றிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலே பாயக்கூடிய இந்த ஒளி ஊடுருவி சென்று பூமியிலே நேலை ஏற்படுத்துவதற்கு பகரமாக நூறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேம்பட்டு இருந்ததன் காரணமாக சூரியனுடைய ஒளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸ்தூல சரீரத்துக்கு நேலை ஏற்படுத்தவில்லை. சஹாபாக்கள் சொன்ன இந்த ரிவாயத்தில் ஹஜ்ரத் அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹ்லவி மதாரிஜுன் நுபுவா என்ற கிரந்தத்திலும் அஷ்ஷிஃபா என்று பெரிய மகான்கள் எழுதிய ஹிஜ்ரி 300க்கு முன்னால் எழுதப்பட்ட கிதாபுகளிலும் நிறைய சஹாபாக்களுடைய ஆதாரங்கள் வைத்து குறிப்பிடுகிறார்கள். இதை நான் முன்வைத்து ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அல்லாஹ் நூறு தான், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு தான். அதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ரசூலும் சொல்கிறார்கள். கண்ணால் பார்த்தவர்களை கண்ணால் பார்த்த சஹாபாக்களும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். நாம் அவரை மனிதர் என்று தபால்காரர் என்று சொன்னால் எந்த மனிதர்களுடைய வாயில் சாதாரண மனிதர்கள் என்று சொன்னார்களோ விளங்கினார்களோ ரசூல் என்று அவருடைய மறந்து கூட அவருடைய நாவில் வரவில்லையோ அது போன்ற நிலைக்கு நாம் உள்ளாகி விடுவோம். நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், பூமி உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அதை ஆதாரப்பூர்வமாக விஞ்ஞானிகள் கூறும்போது ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் மற்றொரு ஆயத்திலே குறிப்பிடும் பொழுது இதோடு என்னுடைய பேச்சை நான் முடிக்கிறேன். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை ஆலம்கள் அனைத்திற்கும் ரஹ்மத்தாக நான் அனுப்பவில்லை. இப்போது ஆலமீன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ஆலங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான். இது குர்ஆனுடைய அறிவிப்பு. அதே வார்த்தை ரப் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு ரஹ்மத் என்ற வார்த்தையை போட்டு போகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலங்கள் அனைத்திற்கும் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். ஆலம் என்று சொன்னால் மக்காவிலே பிறந்ததற்கு பின்னால் உண்டான உலகம் அல்ல ஆலம். அல்லாஹ் மட்டும் இருந்தான். மஹ்லூக்குகளை சிருஷ்டிகளை படைத்தான். அந்த அவ்வளவு முதல் சிருஷ்டி எப்பொழுது உருவானதோ அதிலிருந்து சிருஷ்டியின் பட்டியலில் எதையெல்லாம் இடம்பெற வைத்திருக்கிறானோ அவைகள் அத்தனைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். இந்த ரஹ்மத்துடைய விளக்கத்தையும் நூறுடைய விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டால் நம்மை அறியாமலே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து கொண்டு விடுவோம். ஆனால் தான் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு ரசூலை விளங்கிக் கொண்டு விட்டால் தங்களுடைய நஃப்ஸை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை தாங்கள் எவ்வளவு பிரியப்படுகிறார்களோ, ஊரை பிரியப்படுகிறார்கள், பணத்தை பிரியப்படுகிறார்கள், அது போன்றே மனைவி மக்களை பிரியப்படுவார்கள். கடைசியில் தான் தன்னுடைய உயிர் என்று வந்துவிட்டால் தன்னைத்தான் பிரியப்படுவார்கள் மனிதர்கள். அந்த தன்னுடைய பிரியம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அதை விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். காரணம், நான் வருவதற்கு உருவாவதற்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி என்று நமக்கு தெரியவில்லை. அதனால் நாம் மறுக்க முடியாது. உண்மை இதுதான், உண்மை இதுதான், உண்மை இதுதான். ஆகவே லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் கூட உண்மையான மூமினாக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி,
அவருடைய உள்ளத்தில் என் மீது அதிகமான பிரியம் வராதவரை உங்களில் எவரும் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று சொல்லி அதை சரியான முறையில் விளங்கிக் கொண்டு சஹாபாக்கள் மனைவி மக்கள் எல்லாவற்றை காண உங்களை நான் பிரியம் வைக்கிறேன், ஆனால் என் உயிரின் மீது எனக்கு அதிகமாக பிரியம் இருக்கிறது, அதை மாற்ற முடியவில்லை என்று தயக்கத்துடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறிய போது அவருடைய நெஞ்சிலே கையை லேசாக தட்டிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்த மாத்திரத்தில் கைப்பட்ட பரக்கத்தில் ஒரு வினாடியில் தன்னுடைய உயிரை விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹபத்து கொள்ளக்கூடிய உணர்வை பெறுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இன்னமோ தெரியவில்லை, இதுவரை நான் என்னை எழுப்பினேன், இந்த வினாடியிலே என்னுடைய உள்ளத்திலே உங்களுடைய மஹபத் என்னுடைய உயிரை காண அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்ன போது அல்லாஹ், யா உமர், உமரே, நீங்கள் பெரிய அந்தஸ்துடையவராக இருக்கலாம், உங்களுடைய அபிப்பிராய பிரகாரம் 70 குர்ஆனுடைய ஆயத்தில் இறக்கப்பட்டிருக்கின்ற இதெல்லாம் உண்மைதான், ஆனால் என் மீது மஹபத் வைக்கக்கூடிய விஷயத்திலே உங்களுடைய உயிரை காண பிரியம் வைக்காவிட்டால் இவ்வளவு அந்தஸ்தை பெற்று நீங்கள் கூட உண்மையான மூமினாக காமிலான மூமினாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரிவாயத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஹாசிலைக்கலாம் நாம் நம்மை எவ்வாறு பிரியம் வைக்கிறோமோ அதை விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் வைப்பதற்கு காரணங்கள் இருக்கின்றன. அதனால்தான் தொழில் கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு, ஜகாத் ஹஜ்ஜி கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு, ஈமான் கூடாது என்று சொன்னால் எந்த அமலும் ஈடுபடாது. நான் தஹஜ்ஜுத் தொழுதேன், இஸ்லாத் தொழுதேன், எல்லாம் செஞ்சேன், ஈமானை எப்படி ரசூல் மீது வைக்க வேண்டுமோ அப்படி வைக்காவிட்டால், நம்முடைய உயிருக்கான ரசூலை நாம் பிரியம் வைக்காவிட்டால் ஈமான் பூர்த்தியாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஹீஹான இந்த ஹதீஸை முன்வைத்து நாம் உங்களுடைய நஃப்ஸின் மீது நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள். நான் என்னை விட ரசூலை பிரியம் வைக்கிறேனா, மனைவி மக்களை விட ரசூலை பிரியம் வைக்கிறேனா, என் வாழ்வை விட ரசூலுடைய தொடர்பை பிரியம் வைக்கிறேனா, இவைகள் எல்லாம் கம்பேர் செய்து பார்த்து எதுவரை அந்த நிலைக்கு நாம் நம்மை உயர்த்திக் கொள்ள மாட்டோமோ அதுவரை நான் கோலத்தாலும் வணக்கத்தாலும் எவ்வளவு தான் உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் உள்ள உணர்வால் இந்த நிலைக்கு வராவிட்டால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ் தீர்ப்பு செய்ய முன் வந்தால் நம்முடைய நிலைய கியாமத்தில் என்ன ஆகும் என்பதை ஒரு வினாடி உங்களுடைய சிந்தனைக்காக இந்த விஷயத்தை நான் கொடுத்து என்று பயானை முடிக்கிறேன். சிந்தனைகளே, புனிதமான இந்த ரமலான் மாதம், இந்த ரபியுல் அவல் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்களிலே சிறப்பான ஒரு அமல் 1000 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓத வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வஃபாத்தானதுக்கு பின்னால் அவர்களுடைய சிஷ்யர்கள் மனாவில் பார்த்தார்கள், செய்யது தங்களுக்கு எதன் மூலமாக அல்லாஹ் நஜாத்தை தந்தான், ஜன்னத்தை தந்தான் என்று கேட்டார்கள். என்னுடைய எல்லா அமலையும் ஒதுக்கி வச்சுட்டான், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்படியாக ஸலவாத் ஓதிக் கொண்டிருந்தேன், அதை அல்லாஹ் தேர்வு செய்து அதன் மூலமாக என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தான் என்று சொன்னார்கள். சீதவிகளே, நடக்கும் போது பிடிக்கும் போது நேரங்கள் எல்லாம் நாம் வேஸ்டாக வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு என்ற கட்டாய தேவையில்லை. நாம் பள்ளிவாசல் இருந்து தான் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வெறும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ர் மட்டும் தான் வரும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ரும் வந்து விடுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய திக்ரும் வருகிறது. வரஹமா திக்ரக், உங்களுடைய திக்ரை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ்வே கூறுகிறான். ஸலவாத் சொல்லும்படி அல்லாஹ் உத்தரவு செய்கிறான். அல்லாஹ் அக்மி ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும்போது தொழுகைக்கு நாம் வருகிறோம். ஸலவாத் சொல்லுங்கள் என்று சல்லு அலைஹி, அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்ன போது நாம் என்ன சொல்கிறோம்? உன்னுடைய ஹபீபின் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய அந்தஸ்தில் நாங்கள் இல்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், நீயே தான் ஸலவாத் சொன்னீங்களா? ஸலவாத் சொல்ல முடியாது. இதை நாம் அலட்சியம் செய்கிறோம், கவனக்குறைவாக நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். சீதவிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒவ்வொரு நாளும் ஒரு 1000 தடவை ஸலவாத் ஓத வேண்டும் என்ற வைராக்கியத்தை வையுங்கள். தொழுது கொண்டு வீட்டுக்கு போகும் போதெல்லாம் ஸலவாத் ஓதிக்கொண்டே செல்லுங்கள். வீட்டில் வரும்போது ஸலவாத் சொல்லுங்கள். கடைக்கு போகும்போது வரும்போது எங்கெல்லாம் போன்ற அந்த அசுத்தமான இடங்கள் தவிர எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறோ ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் 10 முறை உங்களுக்கு ஸலவாத் சொல்கிறான். 10 பாவங்கள் அழிக்கப்படுகிறது, 10 ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுகின்றன. இவைகள் எல்லாம் ஹதீஸ் மூலமாக வாக்குறுதி செய்யப்பட்டவைகள் என்று கூறி கருணையாளர்கள், உங்களுடைய ஹபீபை நீ எவ்வாறு உயர்த்தி இருக்கிறாயோ அவ்வாறு விளங்குவதற்கும் அவர்களுடைய உத்தரவு பிரகாரம் அவர்கள் மீது எங்களுடைய உயிரைக்கான மஹபத் வைப்பதற்குமான தௌஃபீக்கை அருள் புரிவாயா. எங்களை வியாதியஸ்தருக்கு ஆசிரியத்தை தந்துள்வாயா. கடனுடைய கடன்களை நிறைவேற்றி வைப்பாயா. இவருடைய குடும்பத்துண்டான குமர்களுக்கு சாலிகான ஜோடுகளை ஏற்படுத்தி இலகுவான்களுடைய காரியங்களை நிறைவேற்றி தருவாயா. எங்களுடைய குடும்பங்களிலே அவுலாது இல்லாத அவுலாதை தந்துள்வாயா. அனைத்து சமூக குடும்பத்தில் நல்லுறவை தவழ செய்வாயா. இஸ்லாமிய உலகத்திற்கு மாறாக உலகத்தில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சதி திட்டங்கள் நிர்மூலமாக்கிடுவாயா. கருணையாளனே,
உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்துகள் பாழ்படுத்தப்படுவதற்கு கேவலப்படுத்தப்படுவதற்கு உண்டான எல்லை கடந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற ரஹ்மத் கருணையுள்ள ரஹ்மானே உடைய கிருபை ரஹ்மத்துக் கொண்டு பலகீனமான ஈமானை பெற்றிருக்கக்கூடிய உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்துடைய ஈமானியை காப்பாற்றிடுவாயா. அவர்களின் தீனின் மீது நிலைப்படக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நீயே ஏற்படுத்திடுவாயா. விரோதிகளுடைய செயல்திட்டங்களை எல்லாம் நிர்மூலமாக்கிடுவாயா. எங்களை நம்சல்லாக்கும் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயா. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين الحمد لله رب العالمين.